ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து மேரிட் டு மாமா இதில் ஸ்டாப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி கிங் வந்து நான் போடுறேன்டா, ஓகேவா? சூன் போடுறேன், ஓகேவா? ஏன்னா 4 டேஸ்க்கு அப்புறம் எஃப்எஃப் போடுறோம். கிங் போட்டால் ரொம்ப டல்லாக போயிடும். ஸோ அதனால தான் மேரிட் டு மாமா போட்டது, வேறு எதுவும் கிடையாது. அண்ட் தென் ஓகே, சூன் வந்து அப்கமிங் எஃப்எஃப்லாம் நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? ஸோ இன்றைக்கி மேரிட் டு மாமானா அதை பற்றி மட்டும் எனக்கு ரிவ்யூ தாங்க, ஓகேவா? அண்ட் பெண்டிங் எதுவும் வைக்கலான்னு நினைக்கிறேன், எல்லாமே நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வைக்க போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ணும்போது அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம், இதில் ஸ்டாப் பண்ணியிருப்போண்ணா. ஸோ ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக கால் கட் பண்ணுறா. அவளுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே புரியல. என்னாச்சு? அந்த பொண்ணு எந்த பொண்ணு? எதுக்கு? யார் இவங்க? என்ன பண்ணுறாருன்னு கூட தெரியலையே. மாமா மாமா, இருடி முடிஞ்சிச்சு, நான் வரேன். நீ இருமா, நான் வரேன். இல்லை, நீங்கள் வா. என்ன மிஸ் பண்ணுறியா? மிஸ் யூ மோர். கொஞ்சம் நேரம் இரு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடு, சரியா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இல்லை, என்ன ஏதோ கால் வந்துச்சு. ஏதோ பொண்ணு ஓவரா என்ன மறைக்கிற மாமா? மாமா இங்கே பார், இங்கே பார். ஓ, இங்கே பார். ஒன்றும் இல்லை. என்னடி என்ன ஆச்சு? இப்போ எதுவும் ஒன்று இவ்வளோ ப்ரெஷர் பண்ணிக்கிற? ப்ரெஷர் ஆகிற அளவுக்கு எதுவுமே நடக்கலையே. அப்புறம் எது தேவையில்லாமல் எது யோசிச்சுருக்கேன். இங்கே பாருன்றான்ல, இங்கே பாரு. இல்லை மாமா, மறுபடியும் நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிற. சொல்லு, என்ன மறைக்கிற நீ? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன்ல. நான் எப்படி மாமா ஒன்று நம்பாமல் இருப்பேன்? எனக்கு இன்னும் என்ன பிரச்சனை? என்கிட்ட என்ன இன்னும் மறைச்சிட்ருக்க மாமா? இங்கே பாருடி, அதெல்லாம் நான் எதுவுமே உங்ககிட்ட மறைக்கல, புரியுதா? சொன்னா கேளுடி, நான் எதுவும் உங்ககிட்ட மறைக்கலை. இப்போ என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? யார் என்ன கால் பண்ணால், காலில் என்ன சொன்னால், எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாமே ஒரு மாதிரி பிளாங்காக சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு சொல்லு. நீ ஃபஸ்ட்டு இப்படி டென்ஷன் ஆகாதீங்க, பாருன்றல, என்னை பாரு உன்னாட்டி, என்னை பாருடி. இல்லை, நீ எதுவும் மறைக்கிற மாமா. இப்போ கூட நீ பொய் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அம்மோ, பாரு, நான் என்ன பொய் சொல்ல போகிறேன்? அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு, இந்த டைமில் உன்னை டென்ஷன் பண்ணி திப்பாகணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? நான் உன்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். நீ எதுக்கு ஓவர் திங்க் பண்ணுறது? டாக்டர் தான் சொன்னாங்களே, இந்த டைமில் இப்படிலாம் டென்ஷன் இருக்கும், அது இதுன்னு. சரி விடு, நான் தான் பார்த்துருக்கணும். யார் என்ன கால் பண்ணா? ஃபோனை கொடு. இல்லை மாமா, கால் வந்துச்சு. ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப மக்கார் பண்ணது, ஏதோ ஒன்று எனக்கு ப்ராப்பராக காதில் விழல. அப்புறம் போட்டு தள்ளிடலாமான்லாம் கேட்டாங்க. என்ன மாமா? என்னடி மாமா பார்த்தா எனக்கு புரியல, ஏதாவது ரவுடி மாதிரி தெரியுதா என்னை பார்த்தா? இதெல்லாம் ஏதாவது ராங் நம்பராக இருக்கும்டி, காட்டு. ராங் நம்பரா? ஆமாம், இருந்தாலும் இருக்கும். ஃபஸ்ட்டு நீ அந்த நம்பரை பிளாக் பண்ணிவிடு. ஆனால் அந்த நம்பர் சேவில் வரல. ஆமாம், ராங் நம்பராக தான் இருக்கும். ஆமாம் மாமா, நான் கூட ஏதோ நினச்சி பயந்துட்டேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் அவங்க உன் பேர் சொன்னாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே. இல்லை மாமா, நல்லா யோசிச்சு பார்க்குறேன் இரு. அண்ணான் தான் பேசினாங்க. என்னை பார்த்தா உனக்கு என்னடி ரவுடி மாதிரி இருக்கா? நான் இதுக்கடி உன்கிட்ட மறைக்க போகிறேன்? அதான் மறைச்சேன். நான் பட்டதெல்லாம் போதாதா? இல்லை இன்னும் புதுசாக ஏதாவது பண்ணணுமா என்ன? பாருமா, என் அப்பா என் அம்மா கூட என்னை நம்பலை, நீ என்ன நம்பின. இதுக்கப்புறம் உன்கிட்ட மறைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது சொல்ல பார்க்கலாம்? ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லைடி. என்னை இவ்வளோ நம்புகிற, நான் உண்மையாக இருக்கணும் மட்டும்தான் நினைப்பேன். நீ தேவையில்லாமல் எதோ திங்க் பண்ணி நீ பாரு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி. எதோ திங்க் பண்ணி குழந்தைக்கு ஏதாவது ஆகிடப்போதுடி. பார்த்தல ஜாய்க்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரீசனே. அவள் கடைசி டைம் வரைக்கும் ஒர்க்கு ப்ரெஷர்னு சுற்றிட்டு இருந்தா. அது எல்லாத்துக்குமே காரணம் நானும் தேங்க மட்டும்தான். அவளை ரெஸ்ட் எடுக்க சொன்னாலுமே நம்ம கம்பெனி அது மாதிரி டைம்
அதனால் அவள் வந்து செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட டாக்டர் என்னாச்சு மாமா, ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்கிறாங்களா, என்ன நம்ம வேணா போகலாமா? இல்லை இல்லை இல்லை, நார்மல் பாசிபிள் இல்லைன்ட்டாங்க. மார்னிங் தான் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தாங்க சைன் போட்டுட்டான். நாளைக்கு மார்னிங் ஆரம்பிச்சிருவாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை பயப்படுற அளவுக்கு. நீ தேவையில்லாமல் எதோ திங்க் பண்ணிகிட்ருக்காத. இங்கே பாருடி, மாமா உனக்கு தெரியாமல் எதுவும் பண்ண மாட்டேன், புரியுதா? சும்மா எதோ திங்க் பண்ணிட்டுருக்காத. நீ என்னை நம்புறல, எனக்கு அதுதான் வேணும். ஒன்று நம்பாமல் எப்படி மாமா? உன்னை நம்புகிறேன், ஆனால் நீ ஏதாவது பண்ணி ஏதாவது ப்ராப்ளமில் போயிட போது தான் எனக்கு பயமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம், பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத மாமா. பாருடி, 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எதுவுமே நடக்கலை. 2 பேரும் சேர்ந்து வேணால் நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்த்துட்டுக்கணும். அதுதான் நம்மளோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை மட்டும் பார்க்குற வேலையை பாரு. தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுருக்காது. இங்கே வா. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் எல்லாமே ஃபுட்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே படுக்க வச்சுருப்பான். இப்போ தான் கால் பண்ணுறான். டீ நாய் அறிவு கடை அவனுங்க. இல்லை கால் எடுத்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு பேசிட்டே இருப்பியோ? அண்ணா என்னென்னாச்சு? சரி வை வை, நான் வந்து பார்த்துக்கிறேன். ஐயோ இவனு பின்னாடி இருக்கா? ஓகே. சரி தயம். சரி. என்னம்மா தூங்கலையா? இல்லை மாமா, ஏதோ வெயின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிகிட்டு இருந்தீங்க. அதுவாம்மா? பயப்படாதடா வெயின்னு. அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருன்னு அகெயின் சொன்னேன். என்னாச்சு? சரி மாமா. பாருடி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் ஓவர் திங்கோ இல்லை கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்காத. அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை, குழந்தைக்குமே இது நல்லதில்லை, உனக்கு தெரியும்ல. எதுவும் மனசில் தப்பாகவே ஓடிட்டுருக்கு மாமா. உனக்கு ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரி எனக்கு சொல்ல தெரில, ஆனால் ஒன்று ஓடிட்டே இருக்கு, ஏதோ உனக்கு தப்பாக நடக்கிற மாதிரியே. அதனால தான் இங்கே பாரு, என்ன தப்பாக நடக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ போய் தூங்கு. மார்னிங் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். ஜாயும் தாயங்க வர பார்த்துட்டு வரணும். எல்லாமே இருக்குல்ல, ஓ. சரி மாமா. அப்படி சொல்லிட்டு வாயினா படுத்திருப்பான். ஸோ மார்னிங்கே தாயங்க ஜாய் போய் பார்க்க போயிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே பேபி பிறந்திருக்கும், பாய் பேபி தான். ஸோ 2 பேரும் அதை தூக்கியெல்லாம் பார்த்து கொஞ்சிட்ருக்காங்க. அழகாக இருக்காங்கள. மாமா எனக்கும் பையன்தான் வேணும். 2வது வேணும் பையன். நமக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு தான், சரியா? ஏன் பையன்? நம்மளும் பையன் பெற்றுக்கலாமே. இல்லடி, ஃபஸ்ட்டு எனக்கு பொண்ணு தான். சரி எப்படி போங்க. ஜாய் முழிச்சிட்டாளா? முடிச்சுட்டு ஃபீட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டாமா. எல்லாமே ஓகேவாண்ணா? என்னண்ணா நீங்கள் ரொம்ப டயர்டாகிட்டீங்க? இல்லைம்மா, நான் அவ்வளோ அழுது நான் அவளை பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். இவன் 2 நாள் கஷ்டப்படுத்திட்டான் அவங்க அம்மாவை. 2 நாள் கஷ்டப்பட்டாமா பெயினில். அது நார்மலும் வராமல் போயிடுச்சு. அது ஆக்சுவலாக இவங்க 2 பேர் மிஸ்டேக் தான். ப்ரெக்னென்சி டைமில் அவளுக்கு நிறைய ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது இதுன்னு அவ்வளோ ரொம்பவே மென்டலி அவள் பீஸ்ஃபுல்லாகவே இல்லை, அண்ட் ஃபிசிக்கலி ஆல்சோ. அந்த நேரத்தில் ஆஃபீஸ் போயிட போகுதுன்னு பயத்தில் தான் அவளை ஒழுங்காகவே முடிஞ்ச அளவுக்கு நான் கேர் பண்ணாலுமே அந்த நேரத்தில் ஒழுங்காக கேர் பண்ண முடியல. என்னால் அவளை அப்படி பார்க்க முடியல. ஏன் சங்குக்கு பார்த்தல, அவன் இங்கே இருக்கக்கூட இல்லை, போயிட்டான். அவனுக்கும் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும் ஜாய் எப்படி பார்க்க. ஆனால் இப்போ ஓகே. ஆனால் இன்னொரு குழந்தெல்லாம் என்னை இன்னமும் போதுண்டா அது மாதிரி தான் இருக்குது அவள் பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது. அண்ணா
ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? அதான் காட் நல்லபடியாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்டார்ல. இல்லைம்மா, ம் நான் அவ்வளோ ஜாய் எழுத பார்த்ததே இல்லை. என் கையை அவ்வளோ கெட்டியமாக பிடிச்சதே கிடையாது. எப்பவுமே அவள் டச் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த 2 நாளாக அவன் என் கையை பிடிக்கிறா அவ்வளோ டைட்டாக, ஏதோ 4 விட்டு ஓடுற அளவு மாதிரி. டேய், என் பொண்ணுடையோ ப்ரெக்னெண்ட்டாக தான்டா இருக்கா, ஏன்டா? ஓ ஆமாம்ல. இல்லைடா மச்சான், ஒரு மாதிரி இருந்ததா. டேய் என்கிட்ட போலம்படா, நான் கேட்குறேன். அம்மா நீ போ, நீ போய் காரில் உட்கார் போதும். ஏங்க? இல்லைம்மா நீ போம்மா, சொன்னா கேளு. டேய் அப்புறம் டாக்டர் என்ன சொன்னார்? இல்லைடா, ரொம்ப வீக்காக தான் இருக்கலாம், இன்னும் செக்கப்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். பேபி ஹெல்த் இல்லைடா. அவனுக்கு என்னடா, நல்லா தான் இருக்கான். என்ன அது ரொம்ப வீக்காக இருக்கா, ரொம்ப அடிக்கடிக்கு மயக்கம் போட்டுறா. அதனால் டாக்டர் இன்னும் ரெகுலராக 2 வீக்ஸ் இங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்துக்கலான்னு. சரிடா, எப்போ பேபி பிறந்தது? 2 o'clockடா. ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சு 12 o'clock ஆகிடுச்சு எப்படியோ. சரிடா, நீ எதுக்கு இன்னும் அதே நினச்சிட்ருக்க? பாருன்றல. இல்லைடா, ஒழுங்காக அவளை பார்த்துக்கலையோன்னு தோணுது. ரொம்ப கில்ட்டாக இருக்குடா மச்சான், பையனை நல்லா பார்த்துக்கோ. இல்லைன்னா குழந்தைய பிறந்தா கூட அந்தளவுக்கு சந்தோஷப்பட முடியாது. இப்போ நான் ஜாயை பார்த்து ரொம்ப வேதனைப்படுறேன்ல, அது மாதிரி தான் இருக்கும். என்ன ஆனாலும் இல்லை, மென்டலி எதுவும் கஷ்டப்படுதாத, சரியா? புரியுதாடா? நீ ஆஃபீஸ் கூட வர வேண்டாம், அங்கேருந்து கூட எல்லோரையும் ஆர்டர் பண்ணி கூட ஒர்க் வாங்கிக்கோ. அண்ணா நல்லா பார்த்துக்கூடா. முடியல மச்சான், அப்படியே கையெல்லாம் உதிருது இப்போ நினச்சா கூட. செகண்ட் பேபிலாம் பிளான் பண்ணணும்னு நினச்சாலே பயமாக இருக்குது. அதனால் பார்த்துக்கூடா, சரியா? ஓவராக திங்க் பண்ண விடாத. புரியுதாடா? எல்லாம் புரியுதுடா. எனக்கும் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தான் தெளிவாக தான் தெரியுது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீ கொஞ்சம் காமாவிடா. அம்மா சொன்னாங்க சாப்பிடவே இல்லையா? ஓ சாப்பிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். இல்லைடா எனக்கு மயிறு, சரி இரு நானே வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கா எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஸோ தயாங் இப்போ வரைக்கும் அந்தளவுக்கு காமாக இருக்க மாட்டான். அவனுக்கு இன்னமும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஜாய் இது வரைக்கும் தயாங் அப்படி பார்த்ததில்ல. ஸோ அதனால தான். ஸோ ஜாய் இப்போ கண்ணு முழிச்சிருப்பா. டேடி ஓ ஜாய்மா, ஓகே வாடி. இல்லை இது நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ல, நான் இரு. தண்ணி வேணுமா? எங்கே குழந்தை, எங்கே ஃபீட் பண்ணணும், 2 hours அப்புறம் எழுந்துக்கணும். கரெக்டாக 2 hour ஆகிடுச்சா? ஏம்மா எனக்கு எழுப்ப தெரியாதா? 2 hour ஆகலை இன்னும், நீ படு. இல்லைங்க, ஏதோ பாப்பா சவுண்ட் கேட்ட மாதிரி. அவன் அதுக்குள்ளே முழிச்சிட்டானா? சரிம்மா. அண்ணா எப்போ வந்தீங்க? ஸோ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. பாப்பா பார்த்தீங்களா? அவனுக்கு என்னம்மா இன்னும் மாதிரி அழகாக இருக்கான். அண்ணா என்னங்க கொடுமா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் பேபி வாங்கியிருப்பான். ஸோ தயாங் அவ்வளோ கேர் பண்ணியிருப்பான் ஜாயை. ஸோ ஜங்குக்கு அப்படி நின்று அதை பார்த்துட்டே தான் இருக்கான். ஏய் பொன்னாட்டி, நீ எதுவும் சாப்பிடல, டாக்டர் வந்து உங்கள் சைட்லேருந்து தான் ஃபுட் ரெடி பண்ணி தரேன்ருக்காங்க, நான் கேட்டு வரட்டா? இப்போதைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு அவங்க வர டைமுக்கு தான் தருவாங்க, எனக்கு பசிக்கும் வரல. இல்லைங்க வேண்டாம், ஒரு மாதிரி தண்ணி தக்க மாதிரி இரு ஓகேவா? சரி கை கட்டு. ஓகேவா வாட. ஓகே சரியா? இப்படி லைட்டாக பண்ணு. ஓகே தாங்க, சரி இரு. டே குழந்த கொடுறா. சரி டே நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். சரி மச்சான். ஜோர் என்னடி நான் பிடிச்சிக்கிறேன், விட நான் பிடிச்சிக்கிறேன்னு. இல்லைங்க விடுங்க, நீங்கள் போங்க, அண்ணா கூட இருங்க. இல்லடி அவன் வெளியே இருந்துப்பான். இங்கே பாருமா. அதுக்கப்புறம் தான் உனக்கு இன்னும் ரொம்ப டாக்டர் ஏதோ சொல்கிறாங்க.
அங்கே எது கொடுத்தாலும் ஒழுங்காக சாப்பிட்ருடி, என்னை கஷ்டப்படுத்தாதுடி, என்னால் முடியல தெரியுமா. ஏங்க நான் உங்களை இங்கே வரவே கூடாதுன்னு, எதுக்கு அம்மா அப்பா அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. மா இருடி, நான் வரல. நீ டென்ஷன் ஆகாத. இரு, நான் பாப்பா மட்டும் ஃபீட் பண்ணிட்டோம், நீ ஃபீட் பண்ணிவிட்டு அவன் குடிச்சிட்டோம் பால், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு தயங்கம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்திருப்பான். மச்சான் இங்கே தான் இருக்கியா? ஆமாடா. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாடா, ப்ரெக்னென்சி டைமில் அப்படி தான் இருக்கும். நீ தாண்டா பார்த்துக்கணும். பாருடா மயிறு, நீ பாட்டுனா அசால்ட்டாக இருந்துடாத. அது அப்புறம் கடைசி நேரத்தில் இதில் தான் ப்ராப்ளம் கொண்டு வந்து வைக்கும். ஜாயை பார்த்தல எப்படி ஆயிட்டான்னு. பார்த்தேன்டா, இந்த அளவுக்கு ஜாய் நானே பார்த்ததில்ல தான். மச்சான் நீ ஸ்ட்ராங்காரு சரியா? சரிடா, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். நீ ஒன்று ஒழுங்காக பார்த்துக்கோ. தேவையில்லாமல் ஏதாவது ப்ராப்ளம்லாம் இழுத்து அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத, புரியுதா? ஓவராக திங்க் பண்ண விடாத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி மச்சான், இரு, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கவுன்சிலிங் சொல்கிறேன். நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிவிடு. இல்லை நானே வாங்கிடுறேன். நீயும் அவளும் போயிட்டு செக்ஷன் அட்டென்ட் பண்ணுங்கள் சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த் நல்லா தான்டா இருந்தோம் நானும் ஜாயும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் நல்லா தான்டா அப்படியே மச்சான் சாரிடா. மயிறு என்ன சாரி பூரின்னு போடா மயிறு. நீ இன்னும் ஏன்டா இந்த ஸ்கூல் பையனாட்டும் பூரி கீரின்னு சொல்லிட்டுருக்க. ஓ சரி சொல்லலை. இப்படி பாரு. இல்லைடா, எனக்கு வாங்கி தாட்டாவே இருக்குடா. அவ்வளோ நான் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டு மட்டும்தான்டா இருக்கேன். என்னடா சொல்கிற? இல்லை மச்சான், ஜென்னியன்றதை பண்ணேன். நான் அப்புறம் சொல்கிறேன்டா காலில். மயிறுதும் நான் சொல்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு சங்க அங்கே வந்து போயிருப்பான். ஸோ தேங்கம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அப்படியே அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பான். இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பான். வயன் அப்பப்போ லைட்டாக ஏதோ யோசிச்சிட்டே இருப்பாள். ஜங்குக்கு அது முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றணும்னு நினைப்பான். பட் ஆனால் அவனுக்கு கஷ்டமாகவே இருக்கும். இப்படி தான் டேஸஸும் போயிருக்கும். அப்படியே ஒரு ஃபியூ வீக்ஸ் போயிருக்கும். ஸோ வயன் தான் ஜங்குக்கு கால் பண்ணுவா, சுவிட்ச் ஆஃப்னு வரும். என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? தயங்க நான் கால் பண்ணலாம். ஹலோ அண்ணா. சொல்லுங்க வயன். அண்ணா அவர் எங்கே? அவனா இப்போ தானே கிளம்பி போனான், வீட்டுக்கு போகிறான்னு. என்னாச்சு? கால் பண்ண வேண்டியதானம்மா? இல்லைண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, ஸோ அதனால தான். சரிம்மா நான் வேணா வரட்டா? இல்லை சைனீஸ் இல்லைண்ணா, எமர்ஜென்சிலாம் இல்லை, சும்மா தானா? சரிண்ணா நான் வச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு வயனும் வச்சுருப்பா. என்னாச்சு? மாமா கால் போகல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு சிக்னல் கிடச்சிருக்கோம். ஸோ அகைன் அவன் கால் பேக் பண்ணுறான். என்னடி கால் பண்ணியிருந்தேன், என்னாச்சு? ஓகேவா? அர்ஜென்ட் ஏதாவது சொல்கிறீ? இல்லை உங்களை தாண்டி கேட்குறேன். இல்லை மாமா, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் தாண்டி இருக்கேன், வரட்டா? சொல்லு. ஆஃபீஸ்லையா? சரிங்க மாமா வாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு 3rd செக்ஷனில் போயிட்டு வந்துடணும். நைட்டு தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். சரி போயிட்டு வந்துடலாண்ணா சரியா? சரிங்க மாமா. நடிகாச்சு ஒரு மாதிரி இருக்கு வாய்ஸு. இல்லை தாங்க நான் கால் பண்ணேன், நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க சொன்னாங்க. நீங்கள் ஆஃபீஸுன்றீங்க, என்ன மாமா மறைக்கிறீங்க? பயமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப தெரியல என்ன மறைக்கிறீங்க, ரொம்ப பயமாக இருக்கு மாமா. மாமா என்னடி இங்கே பாருங்க இவர் ஒன்றும் இல்லை உனக்கு இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வாங்கணுக்காக சீக்கிரமாக வந்தேன்டி. சர்ப்ரைஸாக ஒன்று விடலாம் தான் சொன்னேன். இங்கே பாருன்றல. ஒன்றும் இல்லை. ஓ ஏதோ பேசுடி, ஏன் ஏதோ பேசுன்றல. சரி மாமா, நான் ஏதோ ஓவர் திங்க் பண்ணுறேன் போல. ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணியிருப்பா. ஸோ ஜங்குக்கும் சீக்கிரமாக போயிருப்பான்.
என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படிலாம் பண்ணுறிய? தெரிஞ்சு தான் பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியாடி? ஒன்றுமே புரியல. மாமா இல்லை, அது எனக்கே தெரியல, அது ஏதோ திங்க் பண்ணுறேன் போல். சரி விடுங்க. மாமா என் ஃபேஸ் பார்த்தீங்களா? இப்போல்லாம் எனக்கு ஆக்னிலாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லாவே இல்லையா என் ஃபேஸு? உங்களுக்கு பிடிக்காம போயிடுமா? ஓ, யார்கிட்டையும் சொன்னா ஆக்னிலாம் வந்தால் பிடிக்காம போவான்னு? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பொட்டா மாதிரி தெரியுதாடி? ஆக்னிலாம் வந்தால் உனக்கு நான் விட்டுட்டு போகிற ஆளாடி நான். சரி, டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஸ்கின் கேர் மாற்ற சொல்லியிருப்பாங்க, மாற்றிடலாம். சரியா? இல்லை, மாற்றினாலுமே அப்படி தான் இருக்கும் மம்மி. நான் கூகுளில் பார்த்தேன், அந்த டைமில் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப குண்டாயிட்டேன். ஐ மீன் இங்கே மட்டும் குண்டாயிடுச்சு இல்லை? ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கேண்ணா. உங்களுக்கு பிடிக்காம போயிடுமோ? ஸோ எப்படி இருந்தாலும் உனக்கு புரியுதாடி? எப்படி இருந்தாலும் எனக்கு புரியும். நீ அசிங்கமாலாம் ஆகலை, இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். சரியா? ஆமாம், இன்றைக்கி டாக்டர் செக்ஷனுக்கு முன்னாடி ஐயோ டாஸ்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையே. 2 பேரும் சேர்ந்து குக் பண்ண சொல்லியிருக்காங்களே. சரி வா குக் பண்ண போகலாம். மாமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, மட்டும் இல்லாமல் மயக்கம் வர மாதிரி இருக்குது. நீங்கள் போய் குக் பண்ணிக்கிறீங்களா? டாக்டர்கிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன். இல்லை வேணாம், நானே குக் பண்ணி எடுத்து வரேன். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்படி சொல்லிட்டு சங்குக்கே போய் குக் பண்ணி எடுத்து வந்திருப்பான். அம்மோ வா சாப்பிடலாமா? மாமா போதும் கொஞ்சமே. ஏன் கொஞ்சம் போதும்? இல்லை மாமா, இப்போல ரொம்ப அதிகமாக சாப்பிட்றேன். அவ்வளோ அதிகமாக சாப்பிட்டா இன்னும் ரொம்ப பெருசாக இப்படி ஆகிடுவேன். அப்புறம் நல்லாவே இருக்க மாட்டேன். பாரு, நீ மட்டும் இல்லை, இவ்வளோ குழந்தையும் இருக்கும், அதுக்கும் சேர்த்து தான் நீ சாப்பிட்ணும். தேவையில்லாமல் எதாவது யோசிச்சுருக்காத, புரியுதா? சாப்பிடு, எதாவது யோசிக்க சாப்பிட்றீ. மாமா அப்பப்போ எதுவும் திடீர்னு படப்படன்னு அடிச்சுக்குது மாமா, ஹார்ட் பீட்லாம். அப்பா எப்படி மாமா இருக்காரு? எங்கள் அப்பா கிட்ட பேச மாட்டீங்களே? நானும் பேச மாட்டேன் தான். ஆனால் ஹெல்த் வைஸ் நல்லா இருக்காரா? எதாவது கேட்டிங்களா? நல்லா தான் இருக்காரு. சரியா? அவனை கால் இல்லை அதெல்லாம் வேணாம் மாமா. உன்னை மரியாதை இல்லாமல் பேசியிருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் பேச மாட்டேன். மாமா இல்லை, எதுவும் அது என்னம்மா? ஏன் இப்படி பண்ணுறீங்கடி? பாருடி, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என் ப்ரெக்னென்சி ரொம்ப பேர்டனாக இருக்கா? சொல்லு, அது வேணா தள்ளி போடலாமா? இது பிறகு 2 பேரும் மியூச்சுவலாக அது அதான் குழந்தை இல்லாமல். மாமா என்ன பேசுகிற நீ? அப்பெல்லாம் பேசாத, தப்பு. பாப்பாக்கு எதாவது ஆகிட போகுது. ஷோ காட், எதுவும் ஆகக்கூடாது. என்னாச்சு? ஏன் இப்போ இப்படி பேசிகிட்ருக்க? இல்லடி, எனக்கு புரியல. உனக்கு தான் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிலடி. எதுவும் பேசுகிற. டாக்டர்கிட்ட கேட்டால் அது நார்மல் தான், ப்ரெக்னன்சி டைமில் இப்படி தான் இருக்கும்ன்றாங்க. சரி ஓகே, நார்மல் தான், ரொம்ப திங்க் பண்ணாதம்மா. நீ ஆஃபீஸ் என் கூட வரியா? இல்லை மாமா, ஆஃபீஸ் ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும், நான் வரல. சரி ஓகே, இந்தியா கிளம்பி போகலாமா நம்ம? இல்லை மாமா, எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்மளை பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களையும் ஒரு மாதிரி பேசிட்டாங்க, எனக்கு வேணாமே அவங்க. சரிம்மா, சரி ஓகே, எதுவும் வேணாம். சரியா? மாமா என்ன தாலி ஒரு மாதிரி பழையசாயிட்ட மாதிரி இருக்குது, தாலி புதுசாக வாங்கிடுறீங்களா? நீங்களே கட்டி விட்டுருங்க, நம்ம வேணால் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாமா?
இப்போது நியூ மாடல் ஒன்று பார்த்துருக்கேன், அது வேணால் வாங்கிக்கலாமா மாமா? ம் சரிடி, வாங்கிடலாம், கட்டி விட்டுறேன் சரியா? வேறு? இல்லை மாமா, தாலி மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அதுதான் நினச்சிட்டே இருந்தேன், உங்ககிட்ட வந்தோன்னே சொல்லணுன்னு மறந்தே போயிட்டேன் மாமா. இதோ நான் பார்த்து வச்சுருக்கேன். இந்த மாடல் தான் மாமா, நல்லா இருக்கா? இதே கட்டிடுறீங்களா? நான் வேணா இப்போதைக்கு கயிறு கட்டி விட்டுருங்கல்ல, அப்புறம் நான் சரி சரி சரி, எல்லாம் அங்கே போய் எடுத்துக்கலாம் சரியா? மாமா என்னடி ஆகட்டு, போதுமே. ஏண்டி, உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி தானே பண்ணியிருக்கேன். என்னாச்சு, பிடிக்கலையா? டேஸ்ட் நல்லா இல்லையா? ஒவ்வொரு காரமாக இருக்கா? இல்லை, டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கு மாமா. மாமா என்னம்மா? ஜெனி என்ன ஆனா? அவளை எதுவும் மிஸ்ஸிங்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் இன்னும் மனசு படப்படன்னு அடிச்சுக்குது. ஏதாச்சும் பண்ணுறியா மாமா அவளை? மாமா கே பாரு, நீ வேணும் எனக்கு. அவள் தப்பு பண்ணிட்டாதான், அதுக்காக அவளை எதுவும் பண்ணிடல. எனக்கு தெரியும் நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்னு. பண்ணல, எனக்காக மன்னிச்சிரு மாமா அவளை. எனக்கு உன் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு தான் மாமா அம்மா அப்பா எல்லாரையும் நான் கத்தி விட்டுட்டேன். யாரும் வேணாம், நீ மட்டும் வேணும்னு. நீ எனக்காக எதுவும் பண்ணுறேன்னு நம்ம 2 பேரும் ஹாப்பினஸ் ஸ்பாயில் பண்ணுறாத ப்ளீஸ் மாமா. அவள் சேஃப் தானே, அவளுக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லைல்ல? அவ்வளவும் பாரு, அவள் மிஸ்ஸிங் ஆகிட்டா, நீ ஏன்டி ஏன் மேலே சந்தேகப்படுற? ஏன்னா அன்றைக்கி ஒரு கால், அதான் ராங் கால் சொன்னேனேம்மா, அப்புறம் என்ன? ஏன்டி எது யோசிச்சுருக்க? நீ பாரு, இப்போ எதுக்கு? ஒன்றும் இல்லை, இங்கே பாரு. பாருடி, என்னை பயம் கொடுத்தாதடி. ரொம்ப பயமாக இருக்குடி, எனக்கு ஹேண்டில் கூட பண்ண தெரிலடி உன்னைய. புரிஞ்சுக்கூடி அம்மு. பாரு. சரி மாமா, ஒன்றும் இல்லை. ஆமாம், செமஸ்டரோட டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? செமஸ்டர் இன்னும் கவர் பண்ணல. நீ ஒரு நாள் உட்காந்து கவர் பண்ணிடுறியா சாப்டர்ஸ்லாம்? சரி வா, பார்க்க போயிட்டு வரலாமா? இல்லை, நீ எதுவும் பண்ணல அவளை. சொல்லி எனக்காக மன்னிச்சிடு மாமா. எதுவும் பண்ணலடி, எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரில. இதுக்கு தேவையில்லாமல் எதுவும் திங்க் பண்ணுறீங்க? இல்லை, எதுவும் தப்பு பண்ணுறேன், எனக்கு எதுவும் சொல்லுது மாமா. அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்கிற மாதிரி புரிஞ்சுக்கோ. நீ எதுவும் பண்ணுற, எங்க என் மேலே சத்தியமானு? என்ன மூணுக்கு பிரச்சனை? இப்படி பண்ணுறிய? எதோ பேசிட்டு எதோ யோசிச்சிட்டே இருப்பியா? சரி, என் மேலே சத்தியம் பண்ண தோணல. அப்போ எதுவும் இருக்குது, உயிரோட தானே இருக்கா? சொல்லு மாமா. நம்மளுக்கு குழந்தை இருக்கு மாமா, அந்த குழந்தை நல்லபடியாக இந்த வேர்ல்டுக்கு வரணும்ல. பாரு மாமா, எனக்காக மன்னிச்சிடு. நான் தானே அம்மா உன்னை தப்பாக நினைக்கணும். நான் உன்னை இது வரைக்கும் தப்பாக நினச்சிருக்கேன்னா? நான் உன்னை நம்புறேன்ல மாமா, நீ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு. அப்புறம் என்ன மாமா உனக்கு பிரச்சனை? சொல்லு மாமா. எதுவும் பண்ணலடி, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல்? நான் என்ன ரவுடி அடி உனக்கு? உன் கண்ணுக்கு ரவுடி மாதிரி தெரியறேனா? எதுவும் யோசிக்கிற நீ? நான் ரவுடியா? சொல்லுடி. இல்லை, ஆமாம், இல்லை, நான் எதுவே யோசிக்கிறேன். டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் எது யோசிக்கிறேன்னு. எனக்கு செக்ஷனில் சொல்லிடலாம். ஒரு மாதிரி ரொம்ப தப்பாக நடக்க போகிற மாதிரி அப்பாவுக்கு கால் பண்ண மாமா. இல்லை வேணாம், பண்ணாத. ஒரு நிமிஷம் ரெடி. ஹலோ டாக்டர். ஆமாம், ஒரு நிமிஷம் வரேன், சாப்பிட்டுட்டு வரேன். மாற்றி டாக்டர் பேசிட்டே எதோ திங்க் பண்ணி அழுகிறா. டாக்டர், பட்
ஓகே. ம். ஓகே டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே டாக்டர். ஓகே. இரு அம்மா இரு. டே தயம். ம். டே 2 பேருக்கும் ஏதாவது நல்ல கண்ட்ரியை பார்த்து ட்ரிப் போட்டுருட்டா ஒரு 2 வீக்கு. சரியா? சேஃப் தானா டாக்டர்கிட்ட கேட்டேன். ம். சேஃப் தான். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் இருக்க சொன்னாங்க. எதுவும் ஆகாதாண்டா? ஏன்? இல்லைடா, அவன் முன்ன மாதிரி இல்லைடா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. ம். அதுக்காக தான். சரி. ம். சரிடா, சரி வை. அம்மா வா தூங்க போகலாம். ம். மாமா மூவி பார்க்கல. இல்லைம்மா இன்றைக்கி மாமா கூட டயர்டாக இருக்கா. சரி தூங்கலாம் வா. ம். சரி மாமா.